வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியவே கலைக்க வேண்டும் என்றால் ஒருவர் கைதானால் போதும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை கொலை செய்து விட்டார்களா என்ற கேள்வி தற்பொழுது மிக மிக அதிக அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணை தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 தனிப்படைகளை அமைத்து விசாரணையும் நடத்தி வருகிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் மற்ற அமைச்சர்கள் செய்த ஊழல் மற்றும் பினாமிகளது சொத்துக்கள் முழுமையாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களது கையில் தான் இருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்ற உண்மையே சிறையில் இருந்த பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கூறாமலேயே தவிர்த்து வந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்தவுடன் தனது தம்பியை பாதுகாப்பான ஒரு வளையத்திற்குள் வைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைப்பற்றி விட்டால், அவரது தம்பி அசோக்குமார் அவர்களும் சிக்கிவிட்டால் ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சியும் கலைந்துவிடக்கூடும் என்று ஸ்டாலின் அவர்கள் ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரை தீர்த்து கட்டுவதற்கு தற்பொழுது திட்டம் போட்டுவிட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனால் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தற்பொழுது உயிரோடன் இல்லையா என்ற தகவல் தான் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அவரது வீட்டில் தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் அனைத்தும் அசோக்குமார் அவர்கள் பேசவில்லை. ஆகையால் அவரது மனைவியும் தற்பொழுது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இதனால் அவர் உயிரோடன் தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் அவரது குடும்பத்தினருக்கே வந்துவிட்டது. 2 ஆண்டுகளாகவே திமுகவில் அதிக அளவு ஊழல் செய்யப்பட்டிருப்பதையும் அதிலும் பல கோடிகள் சொத்து வைத்திருந்தது செந்தில் பாலாஜி. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற அமைச்சர்கள் யாருக்கெல்லாம் பினாமிகள் இருக்கிறது என்பதை அனைத்தையும் சேகரித்து வைத்திருந்தார் அசோக்குமார் அவர்கள். இதனாலே தான் இவர் முக்கிய குற்றவாளியாகவும் 2வது குற்றவாளியாக செந்தில் பாலாஜி அவர்களது பெயரும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை அவர் உயிரோடன் இல்லையா என்ற கேள்வியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். மேலும் அவர் எங்கேயும் பதுங்கியிருந்தால் அவரை கைது செய்து விசாரணை நடத்திய பட்சத்தில் திமுக அமைச்சர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள். இதனால் தமிழகத்தில் புதிய ஆட்சி கூட மீண்டும் தேர்தல் முறைப்படி நடைபெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது.